கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவாராக. இந்த நாளில் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுவார். இந்த நேரத்தில் யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் யோசுவாவுக்கு தேவன் அநேக ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு கொடுத்தார். இந்த யோசுவாவினுடைய புத்தகத்தில் பார்க்கின்ற வேளையில் அவனுக்கு பல வகையிலே ஆலோசனைகள் கொடுத்தார். எப்படி அவன் ஒரு ஆசீர்வாதமான ஒரு படைத்தலைவனாக இல்லாவிட்டால் அவன் கமாண்டராக இருந்தான். மோசேக்கு ஒரு தலைவனாக இருந்தான், ஒரு லீடராக இருந்தார். அப்படிப்பட்டதான நிலையில் நமக்கும் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை அவர் கட்டளையிடுவார். அவர் சொல்கிறதான காரியம் கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்த வசனம் என்னவென்று சொன்னால், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கை கொண்டிருப்பாயாக. அப்படி இந்த வசனங்களை எல்லாம் நாம் கை கொண்டிருக்கின்ற வேளையில் நமக்கு அவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் நமக்கு சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியதான ஆசீர்வாதம். இந்த தேசம் முழுவதையும் நம்ம ஆண்டவருக்கென்று சுதந்திரித்துக் கொள்ள முடியும். யோசுவாவுக்கு என்ன சொன்னார்? நீ இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துவாய், மோசேக்கு பின்பாக அவர்கள் உன்னுடைய நீ பங்கிட்டு கொடுப்பாய் என்கிறதான ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் அவர் கொடுத்தார். அந்த ஆசீர்வாதத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் சொன்னதான இந்த நியாயப்பிரமாண புத்தகங்கள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த வசனங்கள் வார்த்தைகளும் உனக்குள்ளாக அது அப்படியாக ஆழமாக பதிந்து அப்படியாக இருக்கின்ற வேளையில் உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அவர் என்ன சொல்லுகிறார்? உன் வழிகளெல்லாம் நீ வாய்க்க பண்ணுவாய், உன் வழியெல்லாம் நீ வாய்க்க பண்ணுவாய். நீ தான் பண்ணுவாய் என்று சொல்லப்படுகிறது, நான் பண்ணுவேன் என்று சொல்லவில்லை. நீ வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஆகவே இந்த காரியங்கள் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். புத்திமானாய் நடப்பது இந்த உலகத்தில் ஒரு கடினமான ஒரு காரியம். நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வசனத்தின்படி கேட்டு வேதத்தில் உள்ள எல்லா பிரமாணங்களையும் பின்பற்றுகிற வேளையில் அவர் நம்முடைய வழியை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அதன் பின்பு நாம் புத்திமான்களாய் இந்த உலகத்திலே நடந்து நாம் வெற்றியை பெற்றுக்கொள்வோம். நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த நல்ல வாக்குத்தத்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். யோசுவாவுக்கு மட்டும் நீர் கொடுக்கவில்லை ஐயா. இந்த நாளிலே ஆண்டவரே, உம்மை நாங்கள் பின்பற்றி வருகின்ற வேளையில் கலங்காமலும் திகைத்து போகாமலும் இருப்பதற்கு, கலங்காதே திகையாதே இதுவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியாக ஒரு ஆசீர்வாதத்தை கட்டிடுவதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இந்த நாளில் எங்களுக்கு தேவையான கிருபையும் பலத்தையும் கொடுத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.